ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார். எல்லாரும் நினைச்சாங்க ஹிஸ்டரி ஓவர், எலிசாவுடைய சரி ஹிஸ்டரி முடிஞ்சிச்சு, மரணம் அடைஞ்சா முடிந்தது. அப்படிதானே 8 மாசத்துல உங்களை குறிச்சு எத்தனை பேர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க? அடக்கம் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு. சத்ரு எவ்வளவு திட்டமிட்டான் இல்ல, ஆனா தேவ திட்டத்தை அறியாத எலிசா மரணம் அடைந்தான். அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? அவனை அடக்கம் பண்ணினார்கள், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. 1 இயர் என்னாச்சு? ஹிஸ்டரி ஓவர். எல்லாரும் நினைச்சாங்க ஓ முடிஞ்சிச்சுப்பா. சில காலங்கள் கத்தர் தாமதிக்கிறாருன்னு அமைதியா இரு. கத்தர் பயங்கரமானது செய்ய போறார். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமா, ஒரு வருஷம் டைம் கேப் கத்தர் கொடுத்துட்டார். சம்டைம்ஸ் மறந்து கூட ஜனங்க போயிருப்பாங்க இல்ல. எலிசா யாருப்பா அது? ஒரு ஆள் இங்க இருந்தாரு. சில நேரங்கள்ல கத்தர் நம்மை மறக்க பண்ண டைம் கொடுப்பார். தைரியமா இரு, உனக்கான நாட்களை கத்தர். என் தேவன் 1ஆம் தேதி அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, 31ஆம் தேதியும் என் ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். 31ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் அவருக்கான அந்த நேரம் இருக்கிறது. இந்த மாதத்துல உனக்கு கத்தர் என்னென்ன வாக்கு தத்தங்களை, என்னென்ன காரியங்களை கத்தர் சொல்லி இருந்தாரோ அதை நிச்சயம் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வருஷத்துக்கு எலிசாவுடைய மரணம் முடிந்தாச்சு. எல்லாமே நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் ஒரு 365 நாளை கத்தர் கொடுத்திருப்பார். எதுக்குன்னு தெரியாது. அந்த நாட்கள் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு சார், இவங்க ஹிஸ்டரி முடிஞ்சது, இவங்க சரித்திரம் முடிஞ்சாச்சு, இவங்க காரியம் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். இனி இவங்க எழும்புகிறதுக்கு வழியே இல்லை, இனி இவங்க லைஃப்ல அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா ஒன்னு அறிந்துக்க, கத்தர் 365 நாட்கள் வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா கத்தர் உனக்காக ஒரு நாளை கத்தர் நியமித்து இருக்கிறார். எல்லாரும் நினைச்சாங்க எலிசா மரணம் அடைஞ்சாச்சு, இனி இவனை மாதிரி ஒரு காரியம் நடக்க போகிறதுல நினைச்சா, சார் நம்ம ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா செயல்படுகிறதே. இவனவன் 1 வருஷம் அமைதியில இருந்தாரு. சொன்னாரு, இந்த மண்ணு தாண்டா உனக்கு தேவை, எடுத்துக்க, ஆனா எலும்ப நான் வச்சிருக்கிறேன். மண்ணு தானே உனக்கு தேவை, இந்த மண்ணு வேணா சரீரம் அழிஞ்சு போகட்டும், ஆனா உள்ள நான் உருவாக்கின எலும்புகள், நான் கொடுத்த எலும்புகளை அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்றேன், எலும்பு தேவனுடைய அபிஷேகமாய் காணப்படுவதாக. உன் வாழ்க்கையில சத்துரு எதை அழிக்க நினைச்சாலும், எதை எடுக்க நினைச்சாலும், உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனோட கொடுத்ததான காரியத்தை யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களை, உன் மேல வச்சிருக்கிற கிருபையை, உன் மேல வச்சிருக்கிற வல்லமைய நல்ல கையை தட்டி